ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டையே அடிக்காமல் நம்மளோட தலையில் இருக்க நம்ம வெள்ளை முடியை எப்படி கருகருன்னு கருமையாக மாற்றுறது அப்படிங்கிற ஹோம் ரெமெடி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கூடவே கிச்சன் டிப்ஸும் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம எப்படி டை அடிக்காமல் நம்மளோட முடிய இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரையாக இருந்தாலும் சரி, ஈஸியாக எப்படி நம்ம கருகருன்னு மாற்றுறது அப்படின்னும் பார்க்கலாம். இது போல் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தக்காளிலாம் கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பவுலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நீங்கள் அரைச்சி நீங்கள் ஒரு பாக்ஸில் நீங்கள் ஒரு ட்ரேயில் ஐஸ் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு ட்ரேலையோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வளகாப்புலாம் கொடுப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுவோம். நிறையா பாக்ஸை கொடுப்பாங்க, அந்த பாக்ஸை வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருளை போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரப்பர் பேண்டில் இந்த மாதிரி நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நாள்பட அது ரொம்ப ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சிட்டு எடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக முகத்துக்கு போடுற பவுடர் நீங்கள் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இப்போ தக்காளிலாம் கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிது. அந்த மாதிரி இருக்கும்போது தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் அதிகமாக நம்ம மார்க்கெட் போயிட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரம் அழுகிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம்ம வேலையும் சீக்கிரமாக முடிகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஒரு சின்ன சின்ன கப்பில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான நம்ம கிரேவி செய்யும்போதோ இல்லை மட்டன் பிரியாணி வகை செய்யும்போதோ நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக சமைக்கிறதுக்கும் டைம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டக்குன்னு நம்ம சமைச்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே. அதுலேயே நம்ம ஐஸ் க்யூப்பும் நம்ம ஐஸ் வாட்டர் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் நம்ம ஊற்றிட்டு அதே ட்ரேயில் இந்த ட்ரே அமேசானில் இருக்குது. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். அதில் நான் தண்ணி ஊற்றி ட்ரேயில் வச்சுட்டேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நான் 6 பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம வச்சுட்டு இதை மூடி போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நம்ம ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையான இந்த மாதிரி 2-3 பாக்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தொளித்து நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐஸ் எதுக்கு நம்ம வச்சுருக்கோன்னா, நம்ம சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அரிசியை ஊற வைக்கும்போது இந்த ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் அரிசியை ஊற வச்சிங்கன்னா சாதம் பலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், நான் இந்த பாக்ஸில் 6 வச்சுருக்கேன். 6மே ரொம்ப சூப்பராக நல்லா ஐஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட கெட்டு போகாது. நம்ம 1 வீக்குக்கு நம்ம சூப்பராக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். நம்ம டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம். இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா இந்த டிப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம காளான்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்தால் அந்த பாக்ஸு காளான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் போடாமல் இந்த பாக்ஸை வச்சு இந்த பாக்ஸ்லேயே நம்ம பின்பகுதியில் நம்ம ஒரு கத்தி வச்சு சூடு பண்ணி நம்ம ஹோல் போட்டுட்டு அதில் நம்ம பாத்திரம் விளக்குற க்ளீன் பண்ணுற ப்ரஷ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணிலாம் ஈஸியாக ட்ரைனேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேவ்லேயே நம்ம ரப்பர் பேண்டு நீள் வாக்கில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. எதுக்கு நம்ம ரப்பர் பேண்ட் போடுறோன்னு சொல்கிறேன். நீள் வாக்கில் 1 போட்டுட்டோம். நம்ம குறுக்கு வாக்கில் நம்ம 3 ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எத்தனை நெயில் பாலிஷ் இருக்குதோ அதுக்கு 10-12 கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட 3 தான் இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி வச்சு உங்களிடம் காட்டுறேன்.
நீங்கள் உங்கள்கிட்ட எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நான் குறுக்கு வாக்கில் 3 போட்டுக்கிட்டேன். இப்போது இதில் வந்து 8 நெயில் பாலிஷ் வைக்கலாம். நீங்கள் 10 கூட வைக்கலாம். இன்னொரு ரப்பர் பேண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கீழே விழாமல் சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே எடுத்து வச்சோம்னா கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு பிடிச்ச கலரு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருள் மேக்கப் பொருள் வைக்கிறதுக்காகட்டும், இல்லை நம்ம காய்கறிலாம் நறுக்கணும்னா அந்த வேஸ்டேஜ் போடுறதுக்கு கூட நம்ம கிச்சன் மடையில் இந்த வெங்காய சருகு காய்கறி வேஸ்டேஜில் நம்ம போடுவோம் கவுண்டர் டாப்பில். அந்த மாதிரிலாம் போடாமல் இந்த பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். இப்போ நம்ம வெள்ளை முடியை டையே அடிக்காமல் எப்படி நம்ம சூப்பராக கருகருன்னு மாற்றுறதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த மாதிரி காட்டன் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ அடிபட்டுருச்சுன்னா காயம்பட்டால் கூட நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம காட்டன் வச்சுருப்போம். பஞ்சு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி காட்டன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. எடுத்துகிட்டு 2 டம்ளர் வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச திரி வந்து அந்த அகல் விளக்கில் பொருந்துகிற மாதிரி நீங்கள் திரித்து எடுத்துக்கோங்க. அந்த திரி வந்து நல்லா மொத்தமாக இருக்கணும். இப்போ வந்து 2 டம்ளர் பக்கத்தில் வச்சுட்டு வேஸ்ட்டாக இருக்க ஒரு பிளேட் இந்த மாதிரி திருப்பி வச்சுடுங்க. இப்போ இந்த அகல் விளக்கு நல்லா எரிஞ்சு நல்ல எண்ணெயில் நல்லா இந்த காட்டன் எரிஞ்சு அதனோட கறி மட்டும் அந்த பிளேட்டில் கலெக்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் அந்த காட்டன் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பிளேட்டை எடுத்து பார்க்கலாம். பிளேட்டில் பாருங்கள் நல்லா வந்து அந்த அகல் விளக்கு எரிஞ்சு அந்த கறி வந்து நல்லா ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்து நமக்கு இந்த கறி மட்டும்தான் தேவை, இந்த பவுடர் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இதை நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான டிப்பு. இளநரை இருக்கிறவங்களாகட்டும் முதுநரை இருக்கிறவங்களாகட்டும் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் நமக்கு டை அடித்த மாதிரியே தெரியாது. இது வந்து ஒரு டை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கெமிக்கலே இல்லாமல் ஒன்லி நல்ல எண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பயப்படாமல் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இது. அங்கங்கே ஒவ்வொரு முடி இருந்தாலும் சரி, இல்லை இளநரை நிறைய இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, முதுநரை இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து டை அடித்த மாதிரிலாம் தெரியவே தெரியாது. நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தலைவாரிட்டு வெளியில் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், யாருக்குமே தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இதை போட்டுட்டு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக போகாது. வாரம் ஒரு 2 டைம் 3 டைம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு உங்கள் ஹேருக்கு டை அப்ளை பண்ண முடியலையா, அப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, பயப்படாமல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பாருங்கள் கையிலேயே நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன், எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். இது கையை வந்து நான் வாஷ் பண்ணியும் காமிக்கிறேன், கொஞ்சம் கூட போகவே போகாது. நீங்கள் சோப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் தான் போகும். சோப்பு 2-3 டைம் நீங்கள் கையில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ண பின்னாடி தான் போகும். நல்லா கருகருன்னு பிடிச்சிருக்கும். ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் நல்லெண்ணெயில் அந்த அகல் விளக்கையை பருத்தி தீபத்தை ஏற்றி நம்ம வந்து அந்த கறியை மட்டும்தான் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் பயப்படவே தேவையில்லை. பாருங்கள் இப்போ கையை நான் வாஷ் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் கூட போகாது. நல்ல டைட்டாக கையை முறுக்கி தான் நான் பிசைஞ்சு காட்டுறேன், கண்டிப்பாக போகாது. பாருங்கள் நான் கையை நல்லா டைட்டாக பிசைஞ்சு தான் நான் காட்டுறேன். அந்த கையில் நம்ம அப்ளை பண்ணினா அந்த ஹேர் டை போயிருக்கான்னு நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக போகாது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுனா போகவே போகாது. 3 நாள் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் மாதக்கணக்கானாலும் போகாது. ஆனால் நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு குளிக்கும்போது கண்டிப்பாக போயிடும். இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத
ஹேர் டைங்கிறதுனால நீங்கள் வாரம் 2 டைம் 3 டைம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது மாதிரி நிறைய ஹேர் டை வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் லைவாக செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஹேரில் அப்ளை பண்ணியும் நான் காமிச்சிருக்கேன். இளநரை இருந்தது பாருங்கள். ஒரு முடி கூட வெள்ளை முடி தெரியவே இல்லை. எப்படி பிளாக்காக நல்லா கருகருன்னு இருக்குது பாருங்கள். நான் அது ஹேர்லலாம் தலைக்கு அப்ளை பண்ணலை. ஆனால் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தடவி கொடுக்கும்போது உங்கள் ஹேர் ரொம்ப சூப்பராகவும் ஷைனிங்காகவும் சூப்பராக பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.